சரிங்க, நான் வரேன். ஏங்க 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 என்னங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? மறந்துட்டேன். சரியான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க நான் தேங்க்ஸ்லாம் கேட்கலங்க. வேற என்ன? ஓ, டிராப் பண்ணதுக்கு காசா? இருங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. சரி விடுங்க, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பரீட்சையை சரியா எழுதாம விட்டுறாதீங்க. உங்க கையலக்கா நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னு பல தடவை என்கிட்ட சொல்றீங்க. அதனால எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு பிரச்சனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்னால நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். உங்களால முடியுங்க. நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, மத்த எல்லா எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவீங்க. உங்க அக்காவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. எங்க அக்காவோட பேர் தான் கெட்டு போயிருக்கு. அதை சரி பண்றது எப்படின்னு தெரியாம நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் எங்க அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தர முடியும்? ஏங்க ரொம்ப விரக்தியாலாம் பேசாதீங்க. உங்களை நான் எப்பவுமே ரொம்ப எனர்ஜியா தான் பார்த்திருக்கேன். இப்படி நீங்க எனர்ஜியா எல்லாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரிங்க, விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க கிளம்புங்க, எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. சரிங்க. ஏங்க ஏங்க நான் வேணா இங்கேயே வெயிட் பண்ணி நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே உங்களை பிக்கப் பண்ணி உங்க வீட்டு பக்கத்துலயே விட்டுட்டு கிளம்பிடுறேங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். ஏங்க ஏங்க எப்ப பாரு இந்த பொண்ணுக்கு ஆட்டோல ஏதாச்சும் மிஸ் பண்றதே வேலையா போச்சு. இதே கடமையா வச்சு சுத்திட்டு இருக்கு. ஹாய் ஆனந்தி. ஹாய். டேய் இந்த ப்ரோகிராம் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன்டா, ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. நீ ட்ரை பண்ணியா மச்சான் ஆனந்தி. டேய் இவ அக்கா ஒருத்தி இருக்கா தெரியுமா? அவளை பார்த்திருக்கீங்களா? அவ அக்காவை நாம எப்படா பாக்குறது? இவ தான் காலேஜுக்கு வரா, இவளை பாக்குறோம். இவ அக்காவை எப்படி பார்க்க முடியும்? டேய் அவங்க அக்கா தான்டா இப்ப சோஷியல் மீடியாலே ஹாட் நியூஸ். போன் எடுத்தாலே அவங்க அக்கா பத்தின நியூஸ் தான்டா ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படியா? என்ன நியூஸ்டா அது? நான் பார்க்கவே இல்லையாடா. டேய் அவங்க அக்கா ஒரு நர்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டி பார்க்க போன இடத்துல அவ வேற ஒரு வேலை பார்த்திருக்கா. அது என்னடா வேற வேலை? அது அங்க ஒரு டாக்டர் உஷார் பண்ணி வச்சிருந்திருக்காடா. அதை தட்டி கேட்ட அவ புருஷனையே ஆளை வச்சு போட்டு தள்ளியிருக்காடா. குட் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லடா. டேய் அவ அக்கா எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா இவ எப்படிரா? சேம் பிளட் இல்ல, அக்கா அப்படி இருந்தா தங்கச்சியும் அப்படி தானடா இருப்பா. நான் கூட இவளை லவ் பண்ணலாம், ஓகே ஆயிடுச்சுன்னா கட்டிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவளை கட்டிக்கிட்டா இவளும் அவங்க அக்கா மாதிரி கள்ளக்காதலுக்காக என்ன கொண்டுட்டா. ஐயோ எப்படி பதறது இல்ல? எனக்கும் அப்படிதானே இருக்கும். அதனால இவளை கட்டிக்கிறத விட இவளுக்கு கள்ளக்காதலாம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியாடா. ஐடியாடா. என்னடா சொன்ன? அவன் உங்களை பத்தி என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். டேய் நானே இல்லாததையா சொன்னேன்? நடந்த உண்மையா தானே சொன்னேன். அவளை பத்தி பேசினா உனக்கு என்ன கோவம் வருது? டேய் விடுறா, நமக்கு முன்னாடி அவன் முந்திட்டான் போல. சொல்லிக்கிட்டு
பாலு சொன்னா கேளுங்க பாலு ப்ளீஸ் பாலு காலேஜ்ல படிக்க வரானுங்களா இல்ல உங்களை பத்தி தப்பா பேச வரானுங்களா? பொறுமையா. இந்த பொண்ணை பத்தியோ இவங்களோட அக்கா பத்தியோ என்னடா தெரியும் உங்களுக்கு? இனிமேல் இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. வேண்டாம் பாலு பாலு சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இதென்ன ரோடு நினைச்சீங்களா? காலேஜ். அவங்க என்னமோ பேசிட்டு போட்டு விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க. ஷோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போக்குறாங்க. இங்க உங்க இஷ்டத்துக்கு ரவுடித்தனம் பண்ண முடியாது. பேசினா பேசிட்டு போட்டு விடுங்க. ஏங்க உங்களை பத்தி உங்க அக்கா பத்தி தப்பா பேசுறாங்க. அவங்களை எப்படிங்க விட முடியும்? வேண்டாங்க சொன்னா கேளுங்க. ஏற்கனவே பல பிரச்சனை. இப்ப நீங்க வேற காலேஜ்க்குள்ள வந்து ஸ்டூடண்ட் மேல கை வச்சிட்டீங்க. மேனேஜ்மென்ட்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் ஏங்க இவனுங்க பேசுற பேச்சுக்கு சும்மா விட கூடாது இவங்கள. சொல்றல எதுக்கு உள்ள வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சிட்டு இருக்க? உங்க ஸ்டூடண்ட் இந்த பொண்ணை பத்தி என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? ஏய் முதல்ல நீ யாரு? ஆட்டோ டிரைவருங்க. இவங்கள டிராப் பண்ண வந்த. ஒரு ஆட்டோக்கார எதுக்கு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள வர? உனக்கு உள்ள வர்றதுக்கே பர்மிஷன் கிடையாது. உள்ள வந்ததும் இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க. எங்க ஸ்டூடண்ட்ஸ் மேலயே கை வச்சிருக்க. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ற பாரு. மேம் மேம் வேணாம் மேம். பிரச்சனை எதுவும் வேண்டாம் மேம். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் மேம். ப்ளீஸ் மேடம். எப்படிமா விட சொல்ற? ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சிருக்கான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். சொன்னா கேளுங்க மேடம். அந்த ஆளுக்காக நீ ஏமா சப்போர்ட் பண்ற? மேடம் அந்த பொண்ணை கட்டிக்க போறவர் அவர்தான் மேடம். 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணமே நின்னு போச்சு. என்ன ஆனந்தி இது? ஒரு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு ஒரு ஆட்டோக்காரன் கூட காதலுக்கு எதிர்னு சுத்திட்டு இருக்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடந்துச்சு காலேஜை விட்டா வெளியே அனுப்பிச்சிடுவேன். மேடம் படிச்சுட்டு உருப்படுற வழிய பாரு. ஏய் முதல்ல நீ வெளியே போ. இங்க இருந்து. இந்த பர்ஸ ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். டேய் என்னடா பிரச்சனை? இல்ல எதுக்கு மேடம் இப்படி நான் சண்டை ஒண்ணும் போட்டுட்டு பண்ணல. இருக்கீங்க? அவன்தான். பாவம் இவ அக்கா பண்ண தப்புக்கு இவ அசிங்கப்படுறாள். அசிங்கப்பட்டு தானே ஆகணும். அவங்க அக்காவை பத்தி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால நியூஸ் பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு இவன் தப்பா பேசினான்னு இவனை அடிச்சான். நாளைக்கு ரோட்ல யாராவது தப்பா பேசினா அவனையும் அடிப்பான். ரவுடி பையனா இருப்பான் போலயே.